வெப்பத்தின் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வெளியில போனாலே அனல் காத்து அடிக்குது. அடுத்த சில நாட்களுக்கு கவர்மெண்ட் ஆரஞ்ச் அலர்ட்டே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் தான். ஒண்ணு குழந்தைங்க, இன்னொன்னு பெரியவங்க. சோ இன்னைக்கு இந்த குழந்தைங்களை சேட்டை பண்ற குழந்தைங்களை வெயில்ல இருந்து எப்படி பாதுகாக்கலாங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எவ்வளவு அர்ஜென்டான வேலையா இருந்தாலும் காலையில 11 மணில இருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய வெயில்ல கட்டாயமா குழந்தைங்களை அழைச்சிட்டு போகாதீங்க. ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டா கூட்டிட்டு போகணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ரேரா நீங்க கூட்டிட்டு போகும்போது நீங்க வந்து SPF 30ல இருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டு கூட்டிட்டு போகலாம். அதுவும் டாக்டர் ரெக்கமெண்டடா இருக்கணும். ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு உடுத்தக்கூடிய உடை அதை ரொம்ப கம்ஃபர்டபுளான மோஸ்ட்லி காட்டன் ப்ரிஃபர் பண்ணுங்க. லூஸான ஆடையா வந்து உடுத்தி விடுங்க. டைட்டான ஜீன்ஸ் இல்ல லெகின்ஸ் இல்ல ஹெவியான உடைகள் உடுத்துறத 100% அவாய்ட் பண்ணிடுங்க. மூணாவது விஷயம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு. டெய்லி ஒரு நீர்ச்சத்து நிறைந்த காய்கறி, ஒரு நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் கண்டிப்பா கொடுங்க. அதோட சேர்த்து இளநீர், நீராகாரம், நீர் மோர் போன்ற உணவுகள் வந்து அதிகமா கொடுங்க. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கட்டாயமா உங்களுக்கு பாட்டில் ஆர் பேக்கெட்டட் கோல்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. நாலாவது விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஹைட்ரேட்டடா இருக்காங்களான்னு கவனிக்கணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரின் அளவு வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க போற யூரின் வந்து கிளியரா போறாங்களா அப்படிங்கறத கவனிக்கணும். மோஷன் ஃப்ரீயா ரெகுலரா போறாங்களா அப்படிங்கறத கவனிக்கணும். மோர் ஓவர் அவங்க லிப்ஸ் எல்லாம் வந்து ட்ரையா இல்லாம வெட்டா இருக்கா அப்படிங்கறத கவனிக்கணும். அந்த அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறாங்க அப்படின்னா, ஹைட்ரேட்டடா இருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சோ அதை தாண்டி தண்ணீர் குடிக்கல அப்படின்னா, ஒரு 3.5 வயசுக்கு மேல இருக்க குழந்தையா இருக்காங்க அப்படின்னா தண்ணீரோட அவசியத்தையும் யூரின் எல்லோவா போக கூடாதுங்கிறத பத்தியும் கண்டிப்பா எஜுகேட் பண்ணுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், வெயில் எல்லாமே தணிஞ்சதுக்கு அப்புறமா ஈவினிங்ல அவங்க பக்கத்துல இருக்க கிரவுண்டுக்கோ இல்ல பார்க்குக்கோ வந்துட்டு தாராளமா விளையாட விடலாம். விளையாடிட்டு முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கை கழுவும் முறையை வந்து ப்ராப்பரா வந்து சொல்லி கொடுங்க. இது வந்து இந்த வெயில் காலத்துல குழந்தைங்களுக்கு காமனா வரக்கூடிய என்ட்ரோகொலைட்டிஸ்ங்கிற வயிற்றுப்போக்குல இருந்து பிரிவென்ட் பண்ணும். முடிஞ்சா குழந்தைங்களை காலை மாலைன்னு 2 வேளையுமே குடிக்க வைக்கலாம். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.